இந்த நாளில கூட இங்கே தாவீது சொல்கிறார் 13வது வசனத்தில், எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன் என்று சொல்ல. அப்போ எல்லாமே நீங்க தான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் மேல வாரத்தை வைத்து சொல்லுகிறது. சொல்லும் போது சொல்கிறார், முதலாவது தேவனை என் ஜெபத்தை கேட்டவர் என் விண்ணப்பத்திற்கு மறவாதீர் என்று சொல்லி, இப்படியாக அருமையானவர்களே இங்கே வாசிக்க நிகோபத்தில வாசிக்க தாவீது பாடின ராகத்தலைவருக்கு மஸ்கில் என்னும் சங்கீதம் அப்படியே ஒரு சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த நாளில கூட அநேகர் என்னன்னா, என் மகளை திருமணம் இந்த ஊரடங்கு முடிந்ததும் முடிச்சு வச்சிருந்தோம், அது ஒரு பாரமா இருக்கு, வீட்டிலே எவ்வளோ நாள் தான் இருக்கிறாங்க, சொந்தக்காரர்கள் சொல்லியிருக்கிறோம், இந்த ஈஸ்டர்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நிறைய பேர் அந்த பாரம் இருக்கு. சிலருக்கு குழந்தை இல்லாத அந்த பாரம், சிலருக்கு பிள்ளைங்களை ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரம், சிலருக்கு என்னன்னா வாடகை 2 மாதம் சேர்த்து கட்டணும், வருமானம் இல்லை, வேலையும் போல, இப்படி நான் ஒரு சில கம்பெனி எல்லாம் அவங்களே வீட்டில் உட்காந்து மொபைல் ஆப்ஷனில் பண்ணி இப்படி செய்திருக்கிறாங்க. ஐடி ஃபீல்டு மற்றவங்களெல்லாம் அன்றாட வாசிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அன்பானவர்களே, இந்த 3ஆம் தேதியோட முடியும்னு பார்த்தா இன்னும் 2 வாரம் இது பண்ணிருக்கேன். ஆபிரகாம் கூட நான் கேட்கிறேன், 80 நீதிமான்ற, 40 நீதிமான்ற, 30 நீதிமான், இப்படி அவரு குறைச்சிக்கிட்டே வராரு. ஆனா இங்க ஊரடங்கு பாத்தீங்கன்னா ஏறிக்கிட்டே போகுது. ஒரு நீதிமான் நிமித்தம் இந்த பட்டணத்தை நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கிறேன். இது நிமித்தமா நம்ம படுகிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் நம்ம மேல கொடுத்துருக்கிற ஆண்டவர் கொடுத்துருக்கிற நல்ல சபத்துக்கு ஒரு பாரத்தை கொடுத்துருக்கிறோம். என்னால நான் அதுதான் சொல்ல முடியும். இன்னைக்கு அன்பான சகோதர இந்த கர்த்தர் மேல பாரத்துக்கு அருமையானவர்களே, நீங்க இந்த நாளில பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, பாரம் எப்படிப்பட்டதுன்னா உண்மையா இருக்குது. ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்றோம் ஒரு காரியத்தை வரணும், ஏதோ தானே அவர் சேர்ந்துவாரு அப்படின்ற நோக்கத்தோடு கூட ஒரு நாள் என்ன பண்ண செய்யணும். கர்த்தரிடத்துல நம்ம ஒரு பாரத்தை சொல்றோம். தாவீது அதுதான் சொல்றாரு, என் தோழன நீயே, எல்லாமே நீயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட, ஒரு நண்பரிடத்துல சொல்வது போல ஒரு முறையிடுகிறார். அதை போல நீங்க இதை வைத்துடு, கர்த்தர் மேல பாரத்தை வைத்துடு, அவரே உன்னை ஆதரிப்பார். ஒரு போதும் இந்த நாளைய கூட நீங்க அப்படி அவர் மேல தோல்விடத்துல சொல்வது போல நீங்க சொல்லுங்க, உண்மையாவே சொல்லுங்க. பாரத்துக்கு உடனே பதில் கொடுப்பாங்க. வேதத்துல இருந்து நாங்க பார்த்தோம்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 145ஆம் சங்கீதம் 18வது வசனம் விதமாய் சொல்கிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று. ஆண்டவர்கிட்ட நம்ம பாரத்தை சொல்லணும். ஆண்டவரே, குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனை இருக்கிறார், என் பாரத்தை உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு தம்மை நோக்கி, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாருக்கும் கர்த்தர் சமீபமாக இப்படி யாரெல்லாம் கூப்பிட்டாங்க வேதத்துல பாத்தீங்கன்னா அவருக்கெல்லாம் சமீபம். தாவீது குமாரனே என்னை திறந்துன்னு சொல்லி வார்த்தையை கூப்பிட உடனே அந்த வாலிபர் இறந்துட்டு உடனே பாடை உடனே அந்த இப்படி ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு ஆண்டவர் தெரியும் என் வஸ்திரத்தை தொட்டது யார் அப்படின்னு கேட்கிறேன். அந்த அம்மா உண்மையை சொல்லிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆண்டவர் அவருக்கு நல்லா தெரியும். அந்த அம்மா கிட்ட இருந்து இன்னும் வார்த்தை வருதுன்றதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். இப்படி வேதத்துல நிறைய பேர் ஆண்டவர் கூப்பிட்டாங்க. ஆண்டவர் தான் பண்ணிருக்கிறேன், அது கொடுத்திருக்கிறார். இந்த நாளில கூட
எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த தாவீதை குறித்து நான் உங்களுக்கு சொல்வேன்னா, இங்க பார்க்கும் பொழுது அவருடைய காரியங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். இங்க தாவீது எதற்காக இப்படி ஆண்டவரிடத்துல முறையிட்டு சொன்னார் என்று பார்க்கிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34வது வசனம் இப்படியாக சொல்கிறது. தாவீது ராஜாவை பார்த்து, உம்முடைய அடியேன் தன் தகப்பனாகிய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில அடிக்கிற ஒரு ஆட்டை போல பிடித்து கொண்டது சொல்லிட்டு ஒரு சொல்ல கேட்கிறேன். என்னப்பா இப்படி பலகாரங்களை எடுத்துன்னு போய் அண்ணன் தம்பி நீங்க எடுத்துன்னு கொடுக்க போனது இவர் வந்து 40 நாளா வந்து அந்த பெலிஸ்தர் கோலியாத் வந்து விதமாக எல்லாரும் இது பண்ண, இவங்க அண்ணன் தம்பிகளும் போன ஒண்ணு டே, நீ ஆடெல்லாம் அங்க வச்சுட்டு வந்திருக்கிற, நீ போப்பா அங்க போய் எல்லா காரியங்களும் செய்ப்பாங்க சொல்லிட்டு இவராங்க சொல்றான். இல்ல 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 சொல்லிட்டு இப்போ இவரு பாக்குற, சரின்னு சொல்லிட்டு ஏன் இவருக்கு இப்படி ஒரு பாரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க பாருங்க. சொப்பன நாட்டியம் வந்து இவர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு, எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. அந்த இருக்கு இல்லைங்க, நான் இப்படி எல்லாம் செய்துங்க, எனக்கு அந்த வேலை நெருங்குதுங்க அப்படின்னு சொன்னேன். என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, கர்த்தர் ஸ்தோத்திரம் 45வது வசனத்துல, அதே 17ஆம் அதிகாரம் 45ல, அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் உங்களிடத்துல வருகிறேன் என்று சொன்னார். பாத்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்துக்குமே மிலிட்டரி தான் அவன் வந்த எல்லாத்தையும் சரிப்படுத்த. அதை சொல்ற இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் அவர் கேட்கிற, என்னப்பா நீ வந்து தடியோட வர, நாயா அப்படின்னு கேட்கிறேன். அவரு நான் வந்து உங்க எதிர்ப்பாடை போட்டுருவேன், இறைச்சியை வந்து ஆகங்களுக்கு போடுவேன்னு சொல்லி யூஸ் பண்ண. கடைசியில அதே தாவீது அந்த கோலியாத்தை உயர்த்தி இப்படியாக அவரை சமத்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாற்றினார். என்ன கண்பானவர்களே, இந்த நாளில நீங்கெல்லாம் ராஜாத்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க கர்த்தர் மேல பாரத்தை வைக்கிறது. இவர் நினைச்சிருப்பாரா? சாதாரணமா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவர் தன்னுடைய சகோதரனுக்கு எடுத்துட்டு போயிட்டு 10 மார்க்கெட்டிங்ல எடுத்துட்டு போய் கொடுக்குற, அங்க எடுத்துட்டு போய் இந்தாங்க எடுத்துட்டு போய் கொடுக்குறேன். இப்படி பலகாரங்கள் தின்பண்டங்கள் எடுத்துட்டு போய் கொடுத்தவரு கடைசியில பாத்தீங்கன்னா சமத்த இஸ்ரவேலுக்கு ராஜாவா. இந்த நாளில ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார். நீங்க ஒன்றுக்கு குறித்து காணப்படாது. இந்த நாவில சிவந்த வேணும் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இவர் அபிதான் அவங்க தம்பிங்க எல்லாருமே சம்மா எல்லாரும் கூப்பிட்டு வந்து இது பண்ண இல்லை, நீ முகத்தை பார்க்க கர்த்தரோ இருதயத்தை பார்க்க சொல்லிட்டு இவர் தான் சொல்லிட்டு இவர் அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டு சாம்பலை கொண்டு உடனே அபிஷேகம். அதனால நம்ம ஆண்டவருக்கு உண்மையான நம்ம பாரத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். யாருக்கு எப்படி வருதுன்னு தெரியாது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு தான் ஒருத்தருக்கு வந்து முதலமைச்சருக்கு அந்தஸ்து கொடுத்துட்டார். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து ராஜா வீட்டு பிள்ளை, நம்ம ஆண்டவர் ராஜா வீட்டு பிள்ளைங்க. நம்ம அது குறித்து எதுவுமே கவலைப்பட வேண்டியதே இல்லை. எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நம்மளை உயர்த்தும். என்ன பிரச்சனை வந்தாலும், நிந்தை வந்தாலும், எப்படிப்பட்டதான கோலியாத்தை போல பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நம்மளை கொண்டு முறியடிக்க செய்வார். நம்ம வீட்டுல பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிற பெரியமானங்களை இப்படி அந்த தாவீதின் இடத்துல இப்படி ஒரு பாவத்தை பார்த்தோம். இப்படி ஏன் இந்த மாதிரி ஜனங்கள் இடத்துல ஏற்பட்ட காலத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஜனங்களுக்கு எல்லாம் ஒரே பாரம்
பார்த்தீங்கன்னா நீங்க என்னாகமும் 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என் மேல் சுமத்தினதுனால் உமது அடியனுக்கு உபத்திரம் வர பண்ணினது என்ன? உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாது போனது என்னன்னு சொல்லிட்டு இவர் கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்கள, ஏன் இப்படி எல்லாம் நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜனங்களுக்கு நல்ல இறைச்சி இல்லை, பாரமா கேட்கிறாங்க. அவங்க என்னென்ன சாப்பிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, 5வது வசனத்துல, நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொமுட்டி காய்களையும் கீரைகளும் வெங்காயங்களும் வெள்ளை பூண்டுகளையும் தான் நம்ம நினைக்கிறதா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இப்படி இவர்களுடைய காரியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை பேருக்கு அவர் எது பண்ணணும்னா 6 லட்சம் பேருக்கு அவர் என்ன பண்ணணும்னா அந்த இது கொடுக்கும், இறைச்சியை கொடுக்கும். எப்படி அதை கொடுக்க முடியும்? நீங்க பாத்தீங்கன்னா 21ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேரு ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சியை கொடுப்பேன் என்று சொன்னீரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறார். எப்படி உங்களால இதெல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த 23வது வசனத்துல, அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி போனது, என் வார்த்தையின்படி நடக்காதா என்று நீ இப்பொழுது காண்கிறாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இப்போ ஆண்டவருடைய கை குறுகி போனது. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இறைச்சியை பாருங்க, பகலா அதை எப்படி சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, அந்த காரியங்கள் எல்லாம் பாருங்க. நான் ரொம்ப அர்த்தம் ஆயிடுச்சு. 32வது வசனத்தில், அப்போது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் ரா முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள், கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தார்கள், 10 ஓமர் அளவு சேர்த்தார்கள், அவர்களுடைய பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டது. கடிச்சு அவங்களால பாருங்க தின்ன முடியாத தாங்கள் பற்கள் நடுவில் இருக்கும் இறைச்சி அவர்கள் மென்று தின்று முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளாக மூண்டது. கர்த்தர் மகா பெரிய வாதையினால் என்ன பண்ணாங்க, அடிச்சுட்டு. அதான் சொல்ற போஜன பிரியாது தொண்டை என்ன பண்ணா அதிகமா சாப்பிடாது, கத்தி வைன்னு சொல்றேன். இவங்க என்ன கேட்டாங்க, எங்களுக்கு ஒரே பாரமா இருக்குது, என்ன எப்ப பாரு அந்த எகிப்துல இந்த மாதிரி வெள்ளரி காய் இதெல்லாம் கொடுத்து நாங்கள் அப்படிதான் சாப்பிட்டு இருக்கணுமா, எங்களுக்கு இறைச்சி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கறாங்க. கர்த்தர் பாருங்க, அவங்களுக்கு நல்ல இறைச்சி ஆண்டவர் கொடுத்த 10 லட்சம் பேர் சாப்பிட்டாங்க. அந்த இவங்க வாதை வந்து கர்த்தர் அடிச்சார் பத்தியா, அந்த இடத்துக்கு ஒரு பேரை வச்சுட்டு நான் சொல்றாரு, கிப்ரோ அத்வா அத்தாவா பாருங்க. அந்த இடம் அவங்கெல்லாம் சாப்பிட்ட இடத்துக்கு அந்த இதுவா ஒரு இடமே பேரை சொல்லிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளையில நம்ம பார்த்தோம் என்றால் நிறைய பேர் மார்க்கெட்டுக்கு போய் டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில வீட்டிலலாம் அப்படியே இறைச்சியா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நம்ம வாரத்துக்கு ஒரு முறை கூட நம்ம இந்த கடை திறந்து இந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு லைன் வைக்கணும் இருக்குன்னு சொல்லிட்டு, அருமையானவங்க, உங்கள் குடும்பத்துக்கு என்ன தேவை, பொருளாதாரம் தேவையா, அது நீங்க எத்தனை பேர் இருந்தாலும் சரி, 6 லட்சம் பேருக்கு கர்த்தர் காடை அடித்து எல்லா காரியங்களும் செய்தவர் உங்களுக்கு ஆண்டவர். உங்கள் வாரங்களுக்கு கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இப்படி நாம ஒரு காரியங்களை குறித்து நம்ம பார்ப்போம். 3ஆவதாக ஆண்டவர்கள் சொல்லப்பட்டிருந்தது குறித்து நம்ம பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1 சாமுவேல் புத்தகம் 1 அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்காலத்தை அவளை துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். இங்கே அன்னாளை குறித்து நம்ம பார்க்கிறோம். பெரியவர்களே, அன்னாள் என்றால் கிருபை என்று அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எல்லாரும் இவங்கெல்லாம் வருஷந்தோறும் பண்டிகைக்கு போயிட்டு எல்லாரும் சாப்பிட போவாங்க. யாராவது பார்த்தீங்கன்னா கோசிப்பாங்க, அதெல்லாம் சாப்பிடலைன்னா என்ன இந்த மாதிரி திட்டாங்களே அப்படின்னு சொல்லி. இந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை, இவங்க எல்லாரும் சந்தோஷமா இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, பாருங்க இங்கே நம்ம பார்க்கிறோம் துக்கப்படும்படியாக. இங்க 18வது வசனத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயவை கிடைக்க கடவுள் என்றார். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போதனை செய்தார். அப்புறம் அவள் துக்கமுகமாகவே இருந்தது இல்லை என்று சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். பெரிய மனிதர்கள, ஏன்னா இந்த அம்மா உடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தரிடத்துல போய் மனம் கசந்து அழுகிறான், எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இந்த நாட்களில நான் இதை சொல்றேன்னா, துக்கப்படும்படியாக இருந்தாங்க, துக்கமுகமா இல்லைன்னு இருக்குது. இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா கூட அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியங்கள் எல்லாம், நல்ல காரியங்கள் எல்லாம் அவங்க கலந்து கொள்ள முடியும். அவங்களுக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்கும். இந்த நாளில கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார், சகோதரிய ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுத்து அந்த குழந்தைக்கு உங்க பேர் சூட்டி அதுக்கு ஊரடங்குன்னு சொல்லி ஒரு இது சொல்ல போறீங்க. நீங்க என்ன பாருங்க. அடுத்து இந்த இதுல இந்த கொரோனா இதுல வந்தது, கர்த்தர் ஜெபத்தை கேட்டா எனக்கு நல்ல ஒரு ஆண் குழந்தை சாம்புவரை போல அண்ணான் கொடுத்துட்டு போல உங்களுக்கு நல்ல குழந்தை கொடுப்பார், பெண் குழந்தை கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க 5வது வசனம் சொல்றது, அன்னாளை சிநேகித்தபடியால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பேன், கர்த்தரே அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார் சொல்ல. கர்த்தர் தான் செய்திருக்கிறார். ஏன்னா இந்த அம்மா தேம்பி அழணும், ஆண்டவர்கிட்ட வரணும், ஜெபம் பண்ணணும். இன்றைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய ஜெபமே கிடையாது, கர்த்தரிடத்துல நிறைய ஜெபம் கிடையாது. நல்ல ஆணித்தரமா சொல்ல முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒரு ஆண்டவருக்கு உண்டாக நீ ஒரு பொருத்தனை பண்ணிருக்க. இந்த அம்மா அதான் சொல்றாங்க, பொருத்தனை பண்ண பொருத்தனை பண்ண. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானதுல என்னுடைய வாழ்க்கையில கூட என்னோட மகன் கூட சாமுவேல் கூட அப்படிதான் பாசமா அப்படிதான் வச்சு ஜெபம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆண்டவர் சாமுவேலே கொடுத்தேன். எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தேன். அவனுக்கு ஊழியத்துக்கென்று ஒரு பொருளெடுப்போம், அவனுக்கு சாமுவேல் என்ற பேர் எடுப்போம். அவனுக்கு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய கிருபையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்க ஞானஸ்நானம் கொடுத்து 5ஆம் மாசம் ஞானஸ்நானம், இதே மே 26ஆம் தேதி தான் அவனுக்கு பிறந்த நாள். உடனே நாங்க ஞானஸ்நானம் கொடுக்குறோம். 11வது மாசத்துலதான் பாத்தீங்கன்னா அவன் அபிஷேகம் பெற்றுட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நல்ல ஒரு வருஷம் லீடரா இருக்கு, ஊழியம் செய்யற அளவுக்கு கர்த்தர் மாற்றிருக்கார். அந்த நம்ம பிரயாசப்படணும், பிள்ளைங்களுக்கு மேல பிரயாசப்படணும். அதுக்காக ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு ஆண்டவர் அப்படி எடுத்து அது போல உங்க பிள்ளைங்களுக்கும் சரி, உங்களுக்கு நல்ல மகளை கொடுக்கும், நீங்க கேட்கிற குழந்தைய கொடுப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அண்ணால அந்த அம்மா அழுதுனால தான் கண்ணீரோடு கூட இப்படி மனம் கசந்து அழுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10வது வசனத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றாங்க. சொல்லிட்டு அந்த வேதனை அம்மாவுக்கு தான் தெரியும், அந்த மாதிரி இருக்கிற சகோதரிக்கு தெரியும், எல்லாரும் சொல்லிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இப்படி அந்த அம்மா எப்படி எல்லாம் கர்த்தருடைய காரியத்துல அழுது கர்த்தர் நல்ல ஒரு ஆண் குழந்தை நம்முடைய கொடுத்திருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த அம்மா பாருங்க எப்படி சொல்றாங்க. 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் கலிப்புறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்குது, என் பகஞ்சர் மேல் என் வாய் திறந்திருக்குது,
உங்களுடைய ரட்சிப்பினால நான் என்ன பண்றேன், சந்தோஷப்படுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ யாருன்னா சில சகோதரிகள் மற்ற இதுல இருந்து ஏசாப்பை பத்தி கைப்பேசி கொடுத்தோம், இப்போ ஏசப்பா ஏற்றுங்க, ஆண்டவர்களுக்கு குழந்தை கொடுப்பாங்க, நிச்சயமா ஆண்டவர்கள் நீங்க ரட்சிக்கப்படுவீங்க, நீ வேணா எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தாருன்னா நான் நிச்சயமா நான் சர்ச்சைக்கு வரமா அப்படின்னு சொல்லும் போது, அன்றைக்கு போல இன்றைக்கு நீங்க யாரும் அப்படி செய்யும், நீங்க சபையாலும் சரி மற்ற யாருக்கும் இந்த மாதிரி இருக்கிறாங்களா, அவங்களுக்காக பாரப்படுங்க, அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, நிச்சயமா அந்த சமயத்தை ரட்சிக்கப்படுவோம். பாருங்க அண்ணால எப்படி சொல்றாரு பாருங்க, உங்களுடைய ரட்சிப்பினால நான் என்ன பண்றேன், சந்தோஷப்படுறேன். அப்போ மற்ற சகோதரிகளை சந்தோஷப்படுத்தலாம். ஒருவேளை நீங்க விசுவாசிக்கா இருப்பீங்க, நாத்தனார் குழந்தை இல்லாம, மூத்தார் குழந்தை இல்லாம, மற்றவங்களுக்கு இப்படி குடும்பத்துல உங்க ரிலேஷன் இல்லை, பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்க இப்படி அநேகருக்கு நீங்க என்ன பண்ணணும், அவங்க காம்பவுண்ட் யாரா இருக்காங்களா, அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும், அந்த சிஸ்டர் தான் நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், எனக்கு எல்லா குழந்தை கொடுத்துறாங்க, அது எவ்வளவு பெரிய ரட்சிப்பு சந்தோஷத்தை அங்கப்படுது. இன்னைக்கு பாருங்க அருமையான சகோதர சகோதரிகளை, இந்த நாளில ஆண்டவர் ரட்சிப்பினால குழந்தைய கொடுத்து சந்தோஷப்படுத்த போற, அந்த பாரத்தை நீக்க போறாங்க. இது ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. இந்த வேதத்துல பாத்தீங்கன்னா இதே தாவீது சொல்றாரு, சங்கீதம் 68வது சங்கீதத்துல 19வது வசனம் சொல்கிறாரு, என்னாலும் ஆண்டவருக்கு சோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. கர்த்தருக்கு சோத்திரம். இல்லை இருக்கு நிறைய லேடிஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எழுதப்பட்டிருக்கேன், பெரிய மனதில்லை நிறைய பேர். உண்மையில இந்த மாசம் 1ஆம் தேதி சர்ச்சையில சகோதரி வந்தாங்க, நாங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அவசரமாகவும் இந்த சபையில ஆராதனை நடத்த முடியாது நாங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு சகோதரி வந்துட்டு, ஐயா இந்த மாதிரி என்னங்க சிஸ்டர், ஐயா நீங்க சொல்றது போல 10 வருஷமா குழந்தை இல்லாதவங்க நாகராஜி பாலாஜிக்கு 2 பொங்கல் குழந்தைகளை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். கர்த்தருக்கு சொல்றேன், ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவங்க வீட்டில் போயிட்டு அவங்களுக்கு இன்னமும் ஜெபம், நான் ஒரே ஒரு நாள் போனேன், சிஸ்டர் குழந்தை இல்லாத இருக்கிற உங்களுக்கு அந்த அட்டிப்பான குழந்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் தெருவில் எங்கள் சர்ச்சை எதிர்க்கு இதே அப்பா நாடு தெருவில் பேர் மாறி, பாலாஜியோட அப்பா பேர், அவங்க அம்மா பேர் வந்து புஷ்பா, இங்கே தான் எதுக்குதான் வேலை செய்கிறாங்க. இந்த ஆர்வம் கமிட்டி நான் எதுக்காக சொல்றேன், சாட்சியோடு கூட சொல்லுவேன். நான் வந்து போய் சொல்றதுல பிரியமானதில்லை. இப்படி நிறைய காரியங்கள் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரே குழந்தைலாம் நான் கலைக்கு போனேன், ஐயா உங்களுக்கு ஆண் குழந்தை பெண் குழந்தை 2 குழந்தை பிறக்கணும். இன்னைக்கு நான் அவரை பார்க்கும் போதெல்லாம் சொல்றேன். இப்படி அநேகர்களுக்கு இப்படி ஒரு பாரம் வரணும் தெரியும். உங்க ரிலேஷன்ல யாருன்னா அப்படியே போட்டா நீங்க எப்படி இருக்குங்க, எப்படி அழுவீங்க, இப்படிப்பட்டவங்களுக்காக நீங்க பாரப்படுவீங்கன்னா கர்த்தர் உங்கள் மேல அந்த பாரத்தை மாத்திரம் இல்லை, உங்கள் மூலமா பெரிய காரியங்களை செய்ய போதுமான நிலைமை ரட்சிப்பினால சந்தோஷப்படும். அருமையான சகோதர சகோதரிகளை இந்த 3ஆவதாக அந்த குழந்தையை கொடுத்து கர்த்தர் மாற்றுவதாக இருக்கிறாங்க. 4ஆவதாக நம்ம பார்க்கலாம், ஏசாயாவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தரமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தரும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதார். பெரியவர்களே, இந்த நாளில பாத்தீங்கன்னா நிறைய பேர் வியாதியா இருக்கிறாங்க. கொரோனால அவங்க ரிலேஷன் இருக்கிறாங்கன்னா இவங்களை எடுத்துன்னு போய் தனிமைப்படுத்துறாங்க. கர்த்தர் சொல்ற, வியாதியை உன்னிலிருந்து நான் விலக்குவேன் என்று சொல்றேன்.
நானே ஒரு பரிகாரம் கர்த்தர் என்று சொன்ன சௌக்கியம் ஆரோக்கிய வர பண்ணி உங்களோட தழும்புகளால் குணமாக்க நீ சமீபத்துக்கு மாத்திரமில்ல தூரத்துக்கு தேவனா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம இப்படி வேத வசனங்கள் வைத்து படுக்குல இருக்கிற வேதையை முற்றிலும் நம்ம மாற்றி போடுவது என்று சொல்லி இப்படி இசைக்கியா அந்த ராஜா பார்த்தீங்கன்னா அவர் வேதியா இருக்கிறார் பெரிய மன்னர்ல அவர் போய் என்ன பண்ணாலும் என்னை நினைத்தருளும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணி அவர் மிகவும் அழுதார் என்று சொல்லலாம். மருத்துவமனை ஊழியத்துல சபையார் நம்ம சபையார் எல்லாரும் போவோம், ஹாஸ்பிட்டல்ல போவோம், இப்படி ஒவ்வொருத்தருக்கா போய் நம்ம ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் அந்த சுருக்கு கொடுப்பா. இப்படி நீங்க தெரிஞ்சுங்க பெரியமானவர்களே, இவ்வளவு நாளா நீங்க ஆஸ்பத்திரி ஊழியத்தை செய்யாத இருக்கீங்கன்னா இந்த இது மூலயமா நான் சொல்றேன் பெரியமானவர்களே, யாருக்காவது ஒரு கன்சர்ன் இருக்கோ உங்க ரிலேஷன் ஓடுவீங்க, ஐயோ உங்க கேன்சர்ல இருக்கிறாங்களே அவங்களுக்காக நம்ம போய் ஜெபம் பண்ணணுமே அப்படின்ற ஒரு மாற. ஆனால் அது போல மற்றவங்களுக்கும் தன்னை போல பிறர் நேசிப்போம் சொல்லியிருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாம் பெற்ற இருந்தோம் வையகம் காணும்னு சொல்லிட்டு திருமூலர் சொல்லியிருக்கேன். இப்படி இயேசு அதுதான் சொல்லுங்க, தன்னை போல நீ பிறர் நேசிப்பா அப்படின்ற மருத்துவம் கூட மருத்துவமனையில போய் நீங்க ஜெபம் பண்ணிப்பாங்க. கர்த்தர் உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை நீங்க கையை விட வைக்கிறதால நீங்க ஓரமா நின்று அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற அந்த நர்சம்மா இல்லை டாக்டர் சேக்கடை கேட்டாயா இல்லையா அதுக்கு கத்தியில சோகம் பண்ணி ஊரை கூட்டிட்டு போனேன். எனக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேன். அந்த ஓரம் நின்று ஓரம் நின்று சோகம் இருக்காங்க. நீங்க நிற்கிற இடத்துல இருக்கிறவர் அங்கே இருக்கிறேன்னு சொன்னவங்க வந்து அந்த இடத்துல சோகம் பண்ணும்போது வேடியிலிருந்து போர் நடுதலை கொடுப்பார். இப்படி இவர் பாருங்க, இந்த இசைக்க ராஜாவின் இடத்துல முதலாவது வசனம் சொல்கிறது 38:1. அந்நாட்டிலே இசைக்கா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தார். அப்பொழுது ஆமோதின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டேன், மறுத்து போயிடுவது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னார். பாருங்க, இவர் உடனே கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்றார். யோசித்து என்ன சொல்லிட்டு திரும்பி அழுகிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர் பக்கமா திரும்பி கர்த்தர் நோக்கி ஆண்டவரே நான் என்ன பண்ணணும், எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் ஆர்டர் பாருங்க. என்ன சொல்றாரு? 5வது வசனம், நீ போய் எசேக்கியாவை உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாக இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு கூட 15 வருஷம் கூட்டுவேன் என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, 15 வயசு வருடம் அவருக்கு ஆண்டவர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, நல்ல ஜீவன் கொடுத்திருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அழுற நிறைய பேர் அவங்க வேஜஸ்கிட்ட நீங்க ஜெபம் பண்ணும்போது கூட நீங்க ஒப்பு கொடுங்க, சும்மா ஏன்னா தோண போய் ஜெபம் பண்ணுங்க. நீங்க வந்து என்ன பண்ணுங்க, நீங்க ஒப்பு கொடுங்க சிஸ்டர், நீங்க ஆண்டவர் ஒப்பு கொடுக்குறத அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாவம் இறைக்கும். பாவத்தை மறைக்கிறவன் பாவம் அவர்கள் அறிக்கை செய்து இறக்கம் பெறாங்க. அந்த அவங்க வந்து கன்ஃபியூஷன் பண்ணணும், அறிக்கை எடுக்கணும். அதான் வந்து அவனுக்கு சுகம் கொடுப்பார். நீங்க என்னென்ன காரியங்கள் இருந்தோ ஆன்ஸ் போட்டுருந்தீங்களா, இல்லை குடிச்சிட்டு இருந்தீங்களா, எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு நீங்க எடுத்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இடத்துல நீங்க எடுத்து சொல்லணும். அதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, பூரண சுகத்தை கொடுப்பார். அப்போ என்ன பண்றாரு, அறிக்கையிட்டு இப்படி செய்யறது. இது மாத்திரம் இல்லை, பெரிய மாதிரி இதே ஏசாயாவை சொல்லப்பட்ட காரியங்கள் நீங்க பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்திலேயே என்ன பண்ணிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, அந்நாட்டிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தால் இதே காரியம் தான், அங்க நீ பிழைக்க மாட்டேன், மரித்து போவேன் என்று எனக்கு ஒழுங்குபடுத்துன்னு சொல்லிட்டு இங்க நம்ம என்ன பண்றோம்னா பார்க்கிறோம் பெரிய மாணவர்களை. அதே போல பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரத்திலையும்
4வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம், அந்நாட்கள் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணின பொழுது அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார்னு சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, மற்ற காரியங்கள்னா ஏதாவது ஆண்டவர் பேசுவோம். நீ சமாதானத்தோட போ, உன்னோட கூட இருக்கிற இதுக்கு நம்ம வாக்குத்தத்தம் அனுப்புவோம். 15 வருஷம் பெருக செய்வோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அற்புதத்தை செய்தான்னு சொல்லிட்டு இதை நம்ம பார்க்கிற பெரிய மனதில் நான் எதற்காக இந்த காரியத்தை சொல்றேன் என்றால், அறிஞர்களே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்த மாத்திரத்துல அவர் என்ன சொல்றார் பாருங்க. எசேக்கியா 38ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, நான் உன்னை இந்த நகரத்துக்கு அசிரியா ராஜாவின் கைக்கு தப்பிவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவா இருப்பேன்னு சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இந்த நாளில ஒரு வியாதியா இருக்கிறவருக்கு ஆதரவா இருப்பேன்னு சொல்றேன். ஒருவேளை அன்றோரே என் அண்ணன் பிழைக்க மாட்டேன், எங்க அக்கா மறுத்தி விடுவாங்க, எங்க அப்பாவுக்கு எப்போ இந்த மாதிரி இருக்குது, ஆக்சிஜன் வச்சு ஐசி வார்டில் இருக்கிறாரேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜெபம் பண்ணலாம். தம்பிக்கு, அம்மாவுக்கு, கூட பிறந்த ஒவ்வொருத்தருக்கு, மாமாக்கு, மாமிக்கு, உறவினர்களுக்கு நீங்க ஜெபம் பண்ணி, பாட்டிக்கு, தாத்தா ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே, அந்த நோயாளிகளுக்கு சுகத்தை கொடுத்து நான் ஆதரவாயிருப்பேன். ராஜாவுக்கு நகரத்துக்கே ஆதரவாக இருப்பேன்னு சொன்னவர் இந்த நாளிலே ராஜேசன் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பேன் என்று பார்க்கிற பெரிய மனிதர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ 5வதாக நம்ம ஒரு காரியத்தை பார்க்க போறோம். பெரிய மனிதர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நம்ம பார்ப்போம். அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனும் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். யோனாவே வென்றால் கப்பலில் அடித்தட்டில் இறங்கி போய் படுத்துக் கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணார். இன்னைக்கு ஆண்டவர் பாரத்தை லேசாக்க போற காரணம் யாரு? கர்த்தர் சொன்னாரு, நீ போயிட்டு எங்க போய் பிரசங்கம் பண்ணணும்னு சொன்னார்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நினைவேக்கு போய் பிரசங்கம். இவர் எங்க போயிட்டாருன்னா தர்ஷனத்துக்கு போயிட்டேன். நீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசிலாம் சொல்றேன், எல்லாருமே சொல்லும்போது சொன்னேன், கர்த்தருக்கு அந்த பாரம் அப்படிதான் வரும். எனக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடியெல்லாம் ஒவ்வொரு தீர்க்க தரிசியும் எனக்கு இந்த பாரம் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. அது போல ஆண்டவர் இந்த நினைவை குறித்து தானே ஒரு பாரமா இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நினைவை குறித்து தான் பாரத்தில் பார்க்கும் பொழுது இன்றைக்கு எல்லாருமே கொரோனா வைரஸ் வந்து இந்த காரியத்தை தான் பேசுவாங்க. ஆனா ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை சொன்னார். இந்த 3ஆம் அதிகாரத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 6வது வசனம் 7வது வசனத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த செய்தி நினைவு ராஜா எட்டின பொழுது போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கலக்கி போட்டு ரட்டை உடுத்திக் கொண்டு சாம்பலில உட்கார்ந்தார் என்றார். மேலும் ராஜா தானும் தான் பிரதானிகளும் நியமனம் பண்ணின கட்டளையாக நினைவுகள் எல்லாரும் மனுஷர்களும் மிருகங்களும்
மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராமலும் தண்ணீர் குடியாமல் இருந்தும் என்ன பண்ணா மிருகங்களுக்கு கூட கட்டளை இட்டார். ராஜா வந்து எப்படி இருக்கிறாருன்னா உபவாசம் இருக்கிறார். ஏன்னா சொல்லிட்டார், இந்த நாட்களில இப்படியெல்லாம் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு யோனா பிரசங்கித்து இப்படி சொல்றார். இன்னும் 40 நாள் உண்டு, அப்புறம் நினைவே அவிழ்க்கப்படும் என்று சொன்னார். இன்றைக்கு நாம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 40 நாளாக பார்த்துருக்கோம். தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நினைவு பட்டணத்தை கர்த்தர் பாதுகாத்தது போல இந்த ஊரடங்கு வருகிற 17ஆம் தேதிக்குள்ள எல்லாம் முடிஞ்சுதான் நான் நினைக்கிறேன். நான் அப்படி எல்லாரும் உபவாசம் இருந்துச்சோம். இன்னைக்கு அறிஞர்கள் யார் உபவாசம் இருந்துதான் ராஜா உபவாசம் இருந்தார். இன்னைக்கு நாம உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம் இல்லை. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சருக்கு சொல்லணும், இந்த தேசத்தின் பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு அப்படி போய் சொல்லக்கூடிய நிலையில எடுத்து சொல்லணும், ஐயா தேசத்துக்காக நீங்க உபவாசம் இருங்க, நாங்க ஜெபம் பண்றோம், ஆண்டவர் சுகத்தை கொடுப்பாருன்னு போய் தைரியமா சொல்லக்கூடிய இல்லை. ஒரு நாத்தான் வேலை போல ஒரு தீர்க்கதரிசிங்க போய் சொல்லணும், தைரியமா போய் சொல்லணும். நீ அந்த மனுஷன் ஐஸ்வரனுக்கு ஆடுறது தரித்திரனுக்கு ஆடுறது போய் தாவித சொல்ற அந்த மாதிரி சொல்லணும். ஐயா தீர்க்கதரிசி போல வேஷம் மாறி வருகிறார்கள். இந்த அம்மா உடனே சொல்றாங்க, யாரையும் நீ அந்த குழந்தை செத்துற அப்படி பயப்படவே இல்லை. நடனமாடி எது பண்றாங்க அவர் சொல்றாரு. சித்தப்பனாக உடனே சொன்னார், கேட்கும் தம்பி கொஞ்சம் இந்த மாதிரி தொடர்பா இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன பொழுது உடனே அவனை கலை தரப்பட்டார். சீவரன் சத்தியத்தை சொல்லி வாங்க தீர்க்கதரிசிகள் அப்படின்னு திறக்கிறார். அப்படி இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னு ராஜாவின் இடத்துல போய் சொல்லணும். நான் அண்மையில நம்ம தமிழ்நாடு சிஎம் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் அம்மா அரங்கத்துல அண்ணா நகர்ல வந்திருந்தார். அமைச்சருடைய மகன் நிச்சயதார்த்தத்துக்கு வந்திருந்தார். நான் கடந்து போயிருந்தேன். அப்பொழுது நான் அவரிடத்துல பேசினேன். அண்ணே, உங்களுக்கு நீங்க நிறைய கலையில் கொண்டிருக்கிறீங்க, தமிழ்நாட்டுக்கு சிறந்த ஒரு அவார்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிங்களா பாஸ்டர், ஜெபம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாரு. அப்பொழுது அவர் அம்மா அரங்கத்துல காலையே அந்த வாசல்ல காரில் ஏறி உட்காந்துட்டார். அப்போ நான் பேசினேன். நான் இவ்வளோ நேரம் என்னோட பேசிட்டு உட்கார்ந்த பிறகு இந்த கையெழுத்து மட்டும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் சொல்லும் பொழுது நான் அதிகாரத்தோடு கூட நான் சொல்லுவேன், ஆதாரத்தோடு கூட சொல்லுவேன். அன்றைக்கு டிசி சுதாகர் சார், அண்ணா நகர் கேட்பு டிசி சுதாகர் சார் இருந்தார். ஏசி ராஜமாணிக்கல் பக்கத்துல இருக்காங்க 2 பேரும். நான் இந்த காரியங்களை சிஎம் சொல்லுகிறேன், பிரியமானவர்களே, நான் பயப்படவே இல்லை. நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அதே போல தமிழ்நாட்டுக்கு சிறந்த அவார்டெல்லாம் வாங்கினாங்க. அது மாத்திரம் இல்ல, பிறகு நான் அவரு கிறிஸ்துவ காரியங்களுக்காக செலிப்ரேஷனுக்காக அந்த விழா கொண்டாடினாங்க கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிற பாத்திமா சர்ச்சில். அப்பொழுதும் அந்த வரிசையில நான் அவரை கூட உட்காந்து சாப்பிட்றவங்களுக்கு அந்த விழா காரியங்கள் நடந்தது. அப்பொழுது அவருடைய பிஏ கார்த்திகேயன் சார்கிட்ட சொன்னேன், சார், நான் சாருக்காக எனக்கு ஆண்டவர் நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கிறாரு. இந்த புது வருஷத்துக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் இது பண்ணணும், அவர் இடத்துல நான் போய் ஜெபம் பண்ணி சொல்லணும்னு சொல்லிட்டு, அப்படிங்களா நான் அருண் சார்கிட்ட சொல்கிறேன், வீட்டில் ஒரு கீழே விட்டேன், இருந்தாலும் நீங்கள் வந்து சொல்லி எது பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் அவங்க ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, நானும் யோசித்தேன். அருமையானவர்களே, இதெல்லாம் அன்றைக்கே போயிட்டு முதலமைச்சர்கிட்ட எனக்கு சொன்னார். அந்த 1ஆம் தேதியே சொன்னார், இப்படி ஒரு பாரத்தை எனக்கு கொடுத்தார். சபையில் என்னோட விசுவாசிகள் நோட்டில் எழுதியிருக்கிறாங்க, இப்படி தேசத்துக்கு இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு ஜனவரி 1ஆம் தேதியே கர்த்தர் இப்படியெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எங்கள் சபைக்கு அந்த நாட்டுக்கு இந்த தேசத்துக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இப்படி போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இனிமே அன்றே முதலமைச்சர் உபவாசம் இருந்து கர்த்தரை ஏற்றுக்கிட்டோம், கர்த்தரை ஏற்றுக்கணும், ஜெபமான சொல்லு. நம்ம தேசத்துக்கு ஆண்டவர் சேமத்தை கொடுப்பார், தமிழ்நாட்டுக்கு சேமத்தை கொடுப்பார். அங்க நரேந்திர மோடி அவர்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணட்டும். கர்த்தர் அங்க பாருங்க, அந்த காரியங்கள் 4ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா சொல்றாரு, வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் அறியாத 1,20,000
அதிகமான மனுஷர் மிருக ஜீவன் இருக்கிற மகா நினைவைக்காக நான் என்ன பண்ண மாட்டேனா, பரிதவிக்காமல் இருப்பேனா. இந்தியா தேசத்திற்காக 138 கோடி இருக்கிற ஜனங்களுக்காக கர்த்தர் பரிதவிப்பாமல் இருப்பாரா? யோசித்து பாருங்கள். தெரியவில்லை. அப்படி ஒரு பாரம் வரணும் தெரியவில்லை. அப்படி ஒரு பாரம் வரணும் தெரியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த நாளில கூட சொல்ல வேண்டியது என்னவென்றால், அருமையானவர்களே, நீங்கள் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1ஆம் அதிகாரம் யோனாவின் புஸ்தகம் 2வது வசனம் சொல்கிறது, நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணி அவருடைய அக்கிரமையின் சமூகத்தில் வந்து எட்டியது என்று சொல்றார். இந்த அக்கிரம் இதெல்லாம் மாறணும். இதெல்லாம் மாறும். நான் இந்த நாளிலே கர்த்தர் என்னுடைய சபத்தை கேட்டு சாட்சியாக நினைத்தேன். நான் ஒவ்வொரு காந்தி கடையிலும் போயிட்டு அப்படியே அழுதுச்சோம். ஒன்று எத்தனையோ குடும்பம் கஷ்டப்படுறாங்களப்பா, உங்க குடும்பத்துக்கெல்லாம் நீங்க மாற்றிக்கப்பா, இந்த வருமானத்தை வைத்து எவ்வளோ குடும்பம் சீரழிதேப்பா அப்படின்னு சொல்லிட்டு, முதலாவது ஐசிஐ பாட்டு இருக்கிற எங்களிடத்தில் இருக்க விவாதத்தில் இருக்கு ஐசிஐ 49 பின்கோடை வைத்து நான் ஒரு பாரம் எங்கள் மண்டல் கொடுத்தேன். அந்த ஐசிஐ பாட்டு இருக்கிற அந்த கடைநிலத்தில் வாசல் நடக்குது வாங்குற தரகு அந்த கடைகளை வச்சோம். அதுக்கப்புறம் கல்லுக்கடை ஸ்டாப்பிங் பக்கத்தில் இருக்கிற அந்த இடத்திற்காக நான் ஜெபம் பண்ணுவேன். இப்படி நியூயார்க் ரோடு இருக்குது. இதெல்லாம் 2 கடைங்க. அப்புறம் லட்சுமிபுரம் அந்த நியூயார்க் ரோடில் இருக்குது. சியோன் சர்ச்சி பக்கத்தில் அங்கே ஒரு காந்தி கடை, அங்கே ஜெபம் பண்ணுவேன். அதே போல் அங்கே நாதமுனியாண்ட ஒரு கடை, அங்கே ஜெபம் பண்ணுவேன். சிகாரில் பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்க பக்கத்தில் அங்கே ஒரு சந்தில் இருந்து அதுக்கு என்னென்ன இருந்து அதை எடுத்துட்டாங்க. நான் இந்த ஜூலை மாதம் கொஞ்சம் எச்சமிட்டு சொல்லி சந்தில் அங்கே ஒரு கடை இருக்குது பிரியமானவில். அது மாத்திரமில்லை, அதுக்கப்புறம் அந்த பின்னாடி அந்த மார்க்கெட்டுக்கு பின்னாடி அந்த இதெல்லாம் வைப்பாங்க. அந்த சந்தூரில் அங்கே ஒரு கடை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே போனீங்கன்னா நான் இந்த பாட்டியில் அந்த பாபா நகர் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கடை. இப்படி இத்தனை கடைக்கும் நான் போயிட்டு ஒவ்வொன்றா போயிட்டு சொன்னோம். அதுக்கு முன்னாடி வில்லிவாக்கத்தில் ராயல் தேட்டர், அதாவது ஏஜிஎஸ் தேட்டர் எதிர்க்க அங்கே ஒரு காந்தி கடை இருந்தது. அந்த காந்தி கடையை இந்த 500 கடை எடுக்கும் பொழுது என்னுடைய சபத்தை கேட்டு அந்த கடையை எடுத்த கர்த்தர் சோத்திரம். இப்போ அந்த கடையை எடுத்துட்டு மாத்திரம் இல்லை, இத்தனை கடைகளுக்கெல்லாம் நான் போய் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபம் பண்ணிட்டு வருவேன். ஆண்டவருடைய கிருபையில பாரம் எனக்கு வில்லிவாக்கத்து மேல ஒரு பாரம் பிரியமானவர்களே, ஒரு பாரம் தெரியும். நான் இதுக்காக நான் ஓடி போயிட்டு எல்லாருக்காக ஜெபம் பண்ணிட்டு வருவேன். நான் அந்த ஒரு கடைக்காக கர்த்தர் இத்தனை நாள் அது பண்ணியிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா ஆன்சு பிடிச்சிருக்காங்க, கண்ணு பிடிச்சிருக்காங்க. போதே எல்லாமே இருக்க முடியலப்பா, இதெல்லாம் எடுத்து வீடு சிகரெட் எடுத்து இந்த ஊரடங்கு முடிஞ்சும் அந்த குடிகார இது காந்தி கடையே இருக்கக்கூடாது என்ற தமிழ்நாட்டில் இந்த தேசத்தில். அதனால எத்தனை கோடி வருமானம் வந்தாலும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பாரத்தோடு கூட என்ன பண்ணுறதுன்னா, நம்ம தமிழ்நாட்டில் அக்கிரமம் நீங்கி என்ன பண்ணணும்னா நம்ம ஜெபம் பண்ணுறவங்களா இருக்கணும். பெரிய பண்ணல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு நான் இந்த காரியத்தை சொல்லுவேன். எனக்கு ஒரு பாரம் பெரிய பண்ண இந்த வெளிவாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பின்கோடில் வந்து 49 பின்கோடில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வட்டம் வருது. இப்போ அது அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னாடி 63, 64, 66 வந்துருக்கு. இப்போ 94, 95 அந்த இந்த சைடு அது ஒரு வட்டம். அதில் பார்த்தீங்கன்னா குளத்தூர் தொகுதியில் பாதி வருகிறது வெள்ளிவாரத்தில். இப்படி வெளிவாக தொகுதிக்கு இது பண்ணுறது. எம்எல்ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 எம்எல்ஏ வருகிறார்கள். எம்பின்னு பார்த்தீங்கன்னா 2 எம்பி வருகிறார்கள். 3 வட்டம் வருகிறது இந்த பின்கோடை சார்ந்து. இவர்களுக்காக 4 போலீஸ் ஸ்டேஷன்லையும் போயிட்டு B1, B4, B6, K7 4 போலீஸ் ஸ்டேஷன் வருகிறது. இதுக்கு ஒரு ஏசி, ஒரு டிசி, இவங்க எல்லாரும் போயிட்டு சந்திச்சு இப்படியெல்லாம் என்னுடைய காரியங்கள் எல்லாம் நாங்கள் எஸ்அப்பா அப்படி இருக்கிறார் சொல்லிட்டு அது மாத்திரம் இல்லை. பெரிய இல்லை. எனக்கு பாரம் என்னன்னா
சபையை குறித்து தானே சர்ச்சை சாவி வந்து வில்லிவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்குது. வில்லிவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இப்படி பிளைண்டோ ஹேண்டிகேப்டோ இல்லைன்னா நைட்ல வந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்காக இந்த பேட்டர் வண்டி எடுத்து வந்து மற்றவங்களுக்கெல்லாம் இது சேவை செய்யறதுக்காகவும் இப்படி பண்ணியிருக்கிறேன். பெரிய நாடுகள் இப்படி நமக்கு ஒரு பாவனை வரணும் தெரியும். நாட்டில் இப்படி கான்சுலார் நாட்டு அங்க எனக்கு சொல்லிட்டு ஒரு ஐயா எதிர்ப்பாங்க. அது போல அருமையான இப்படி நிறைய பேர் அந்த இடத்துல கேட்டிருக்கிறேன். அவங்களெல்லாம் ஜெபம் பண்ணி அந்த இடத்துல கேட்கும்போது அந்த நாட்டுக்காக எழுப்புதலை கட்டளையிட்டு அது போல நாம் இருக்கிற அந்த குறுகிய இடத்துல அந்த தெருவுக்காக அந்த ஊருக்காக நான் வெளிவாகத்துக்காக அந்த இப்படியெல்லாம் பாதத்தோடு கூட ஜெபம் பண்ணும் பொழுது கத்தரை மூலமா நிறைய அந்த பிரேயர்ஸ் எல்லாம் எடுத்திருக்கிறேன். எனக்கு என்னோட மகன் சாம்பல் வீட்டில் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடி பையன் வந்து கத்தியத்தை காட்டி கமல்னு சொல்லிட்டு மனைவி மயக்கம் போட்டு வந்துட்டேன். இப்படி நாங்கள் அந்த காரியங்களெல்லாம் பார்க்கும் பொழுது அப்படியே போலீஸ் ஸ்டேஷனில் பக்கத்தில் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. நான் கேட்டேன், சார் வேண்டாம் சார் விட்டுடுங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒரு கண்ணத்தை காட்டா மறு கண்ணத்தை கைத்தை எடுத்து வெட்டிட்டான். எந்த கண்ணத்தை காட்டுவீங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் நடராஜன் சொன்னார். சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கர்ப்பிணி பெண்ணா இருக்குது என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அந்த தம்பி கமல் அவர் பேர் டிவாரோடு நாங்கள் எல்லாம் இது பண்ணிட்டோம். பொலிட்டிஷன் பண்ணிட்டோம். கோர்ட்ல எங்களை கூப்பிட்டுட்டு சொன்னாங்க, இந்த தம்பி பண்ணாராங்க. இல்லை சார் பண்ணல சார் அப்படின்னு சொன்னேன். என்னப்பா அப்படி சொல்றீங்க, இவ்வளோ காரியம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஜட்ஜி அம்மா சொன்னாங்க, நிலைமையில நடுறாரு எனக்கு கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு, பாஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைம்மா மன்னிச்சு விடுங்கம்மா, 7-7 தடவை பண்ணி அறியாமல் செய்யணும். இல்லைம்மா நீ கர்வமா இருக்கும்போது உங்களை வெட்டிட்டு இருந்தா என்ன பண்ணிருக்கீங்க, அதை வெட்டாதபடி காப்பாற்றினாருமா. இப்படி நிறைய அந்த அம்மாவுக்கு சொல்லும் பொழுது அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க விசிட்டிங் கார்டே கொடுத்தாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு நான் தம்பி வெளியில வந்து அது அறியாமல் செய்து யார் சொல்லி செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் மன்னிச்சு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் மகனுக்கு பிக்ஸ் வந்தது. வயிற்றுல இருக்கும்போது இது கத்தி எடுத்து காட்டுறதுனால அதுக்கப்புறம் மட்டும் பிக்ஸ் வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த டாக்டரான போய் இது பண்ணோம். இப்போ நான் ஆண்டர் இடத்துல போய் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டர் சொன்னாரு, நீ நடிகர் விஜய் போய் சந்திச்சு பேசு அப்படின்னு சொன்னேன். நான் போயிட்டு ஒரு நாள் நடிகர் விஜய் அவர்களை போய் நான் சந்தித்து பேச போனேன். அப்பொழுது அவருடைய தகப்பனார் இருந்தார். அவருக்கும் லேசாருக்கு ஏதோ பிரச்சனை இல்லை, தனியாக இருக்கிற சொல்லிட்டு அவரு என்கிட்ட சொல்லிட்டு அழுதார். அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் என் மகனுக்கு இல்லை, நான் அவருக்காக நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணும் பொழுது அவரால் நான் அவருக்கு ஜெபம் பண்ணுவோம். உடனே காணிக்கெல்லாம் கொடுத்தார். இல்லையா வேண்டாம் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன போது சரின்னு சொல்லிட்டு வந்த பொழுது நான் உடனே அப்பதான் சொன்னார், ஆண்டவர் விஜய் ஆண்டவர் எல்லா தீர்க்க தரிசியாக எடுத்து நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதே மனதில் இப்படி ஒவ்வொரு காரியங்கள் இருக்கும் பொழுது எனக்கு யாரும் உதவி எதுவுமே சப்போர்ட் இல்லைன்னு சொல்லிட்டு பாஸ்டர் சாம் சுந்தரை அவர்களை அணுகின பொழுது அவர் மூலியமாக வெளியாக போதனை சுவிசேஷ ஐக்கியம் ஆரம்பித்தேன். பிறகு திரைப்பட நடிகர்களுக்கு ஒரு ஜெபக்குழு வைத்திருக்கிறேன். இப்படி நிறைய காரியங்கள் இப்படி ஒரு சகோதரர் மூலியமா ஆயா வேலை செய்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரத்தசனம் பள்ளியில் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு எஸ்தர் ஜெபக்குழுன்னு சொல்லிட்டு இப்படி ஆரம்பித்திருக்கேன். பெரியமன்ல இப்படி ஒவ்வொரு காரியங்களுக்காக நான் இது செய்திருக்கிறேன். இந்த மாதிரி தேசத்து மேல நம்ம இருக்கிற இடத்து மேல நம்மளுக்கு ஒரு பாரத்தை அந்த கொடுத்துருக்கிறார் பெரியமன்ல. அப்படிப்பட்டதான பாரம் என்ன பண்ணலாம் லேசாக்குன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நீங்க உருவாகமத்துல நீங்க பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது 1ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல சொல்றாரு, அக்காலத்திலே நான் உங்களை நோக்கி நான் ஒருவனாக உங்கள் பாரத்தை தாங்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க பாருங்க எப்படி சொல்றாரு, மோசே சொல்ல சொல்ற நான் ஒருவனாக என்ன பண்ண முடியாது, உங்கள் பாரத்தை நான் ஓரத்தில் இருந்து சொல்றாரு, நான் தங்கக்கூடாது. உங்கள் தேவனுக்கு கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். இதோ இந்நாட்களில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாக இருப்பீர்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாக கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்மளை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தர் மாத்திரம் பாரத்தை சொன்னோம். ஆண்டவர் தான் பாரத்தை சுமந்தார். ஆண்டவர் தான் எல்லாம் செய்வோம். நம்மளை என்ன பண்றாரோ
1000 மடங்கா பெருகி வானத்து நட்சத்திரங்கள் போல நம்மளை ஆசீர்வதிக்க நல்லவராக இருக்கிறார். அவர் சொன்ன காரியங்களை இங்க பார்க்கும்போது சொல்றாரு. மத்திய 11ஆம் அதிகாரத்துல 28ஆவது வசனத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். பெரிய மடல 1000 மடங்கு பெருகி செய்து ஆசீர்வதிக்கிற தேவன் சொல்கிறாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் உங்கள் ஆசீர்வாதத்தில் இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும் என்று அருமையானவர்களே, இந்த நாளிலே இந்த அருமையான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவர் சொல்றார், அவர் சுமை லகுவாயும் மெதுவாயும் நீ அவர்கிட்ட கொடுத்திருக்கோம். அவர் உனக்காக கல்வாரியில் ரத்தம் சிந்தி மீட்டெடுத்து உண்டான உயிர்த்தெழுந்து இருக்கிறவராக இருக்கிற ராஜாதி ராஜாவா கர்த்தாதி கர்த்தரா வருகிறார். பாரத் அவர் மேல கொடுத்திருக்கிறது. அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த நல்லவராக இருக்கிறார். பெரிய மன்னர்களே, கர்த்தருக்கு சோத்திரம். இப்படி ஒரு பாரம் நமக்கு வெளியுறவத்தை குறிக்கிறாங்க. பாரம் எனக்கு அதிகமா உண்டு. பெரிய மன்னர்கள் இந்த வெள்ள நிவாரணம் வந்து படுத்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்கல் நகர் பகுதிக்காகவே நான் ஓடி போயிட்டு அங்கே இருக்கிற ஜனங்களுக்காக எல்லாம் நான் எல்லாரும் பரிதவிச்சு எல்லா காரியங்களும் நான் செய்வேன். பெரிய மன்னர்களே, கர்த்தருக்கு சோத்திரம். நான் இப்படி ஒரு நாள் இன்றைக்கு இருக்கிற ரோமத்தூர் மருத்துவமனையில் இருக்கிற டீம் நாராயணபாபு அவர்கள் நாங்கள் போட்டில் போனோம். அப்போ கேஎம்சியில் தீனா இருந்தார். நாங்கள் போட்டில் போயிட்டு அந்த மெடிக்கல் பாக்ஸ் எல்லாம் என் கையில் தான் கொடுத்தேன். அந்த போட்டில் ஏறும்போது சொல்லிட்டாங்க, சார் அவருக்கு தான் எல்லாத்திலும் தெரியும், அவர் சமூக சேவகர், அவர் தான் தண்ணியில் போயிட்டு எல்லாரும் நாங்கள் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்கிறார், சார் இவர் தான் சார் எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் இவரை கூட்டிகிட்டு போகுங்க. அவர் அப்புறம் அவங்க அசிஸ்டண்ட்டு எல்லா டாக்டர்ஸும் நாங்கள் போகிறோம். நாங்கள் ரோட்டில் போயிட்டு அப்போ போயிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போய் கொடுப்போம். ஒருத்தர் பால் கவரில் நான் சொல்லுகிறேன், கத்தி சொல்கிறேன், அம்மா உங்களுக்கு என்னென்ன மாத்திரை மருந்து வேணுமா, ஜரமா, உங்களுக்காக கேஎம்சி தீன் நாராயணபாபு சார் வந்திருக்கிறாருமா, தீன் வந்திருக்கிறாரு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த பால் இதில் பாக்கெட்டில் வைக்கிற மாதிரி அந்த பையில் இருக்கிற மாதிரி எல்லாரும் அப்படியே இறக்குனாங்க. ஒரு வருஷம் வாங்கிட்டு இருந்தாங்க. நான் அந்த ரோட்டில் போயிட்டு அப்புறம் மேலேருந்து ஒரு சகோதரி மாடி சொல்கிறேன், அம்மா இவர் யார் தெரியுமாம்மா, அந்த ஏசப்பா பேப்பர் கொடுப்பாருமா அவருமா இவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நான் கை பெரிய கொடுப்பேன். பெரிய பண்ணுறதுல அப்போ நான் எல்லாருமே வாங்கி கீழே போட்டு எல்லாம் போயிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த போட்டில் போய் நான் போடுறதுக்கு போய் மெடிக்கல் இதெல்லாம் பார்த்து மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்கும் பொழுது அந்த பால் கவரில் அவங்க எல்லாரும் அந்த பையில பண்ணும்போது சொல்கிறேன், ஐயோ அது ஏசப்பா பேப்பர் கொடுப்பாரு, அந்த சகோதரர் தானே இவரு, அவர் தானே அப்படின்னு சொல்லி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிக்கோட பகுதியிலே பால் கொடுத்தாங்க போய் கொடுப்பேன். அது எல்லாரும் இயேசு பற்றி சொல்லுவேன். இது எல்லாரும் அந்த நேரத்தில் போகாமல் எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவேன். ஆனால் ஒரு நாள் வந்த பொழுது அந்த தண்ணியில் இறந்துட்டு இருக்கிற எல்லாரும் எனக்கு போயிட்டு சேவை பண்ண பெரியமா இறந்துட்டாங்க. அவங்கள அப்படியே வண்டியிலேருந்து எடுத்துகிட்டு போய் அவங்களை பிறந்த இருக்கும். இப்படி அன்றைக்கு என் மகன் கால் உடஞ்சி மருத்துவமனையில் இருக்கிறான். நான் அது கூட பொருட்படுத்தாத இந்த விழிவாக மேலே இருக்கிறேன். அந்த பாதை அந்த கொடுத்தா பெரிய முடியாது. நான் இருக்கிற இடத்துக்கு விழிவாக இயேசுக்கு சொந்தமாக இப்படி அந்த பாடத்தோடு பெரிய அன்றைக்கு இருந்த ராதாகிருஷ்ணன் மெடிக்கல் இருந்த விஜயபாஸ்கர் அமைச்சர் எல்லாருமே சொன்னார். நேரம் சொன்னார், தம்பி அவர் வந்ததுமே என்ன பார்க்குற எப்படிப்பா இருக்கிற, நீ அந்த குழந்தைங்கள படிக்க வச்சு பிச்சை எடுக்கிற குழந்தைங்கள படிக்க வச்சப்பா, அது உங்களுக்கு எல்லாம் நான் பொறுப்பு எடுத்து இந்த கார்பரேஷன் வந்து ஆர்டர்லாம் போட்டுட்டு தம்பி ரொம்ப நன்றி தம்பி சொல்லிட்டு அங்கே சொல்றாரு. அது என்னென்ன சொல்லிட்டு இப்படி அநேக காரியங்கள்ல அந்த பாடத்தோடு சொல்லி புரியுங்க. கர்த்தர் மேல பாரத்தை வச்சு அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாவை எப்படி அண்டர்கிட்ட பாரத்தை வச்சா, தாவீதை எப்படி பாரத்தை வைத்தார் பெரிய பண்றதுல அந்த போலியத்தை வீழ்த்தின வர பிரச்சனைகளை நீங்க கதைச்சு போடுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இறைச்சிக்காக அற்பமான இதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படி பண்ணிட்டாங்க. நம்ம ஆரம்பத்தை யார் அசிஸ்ட் பண்ண முடியாதோ அந்த மாதிரி தேவையில்லாதங்களை நம்ம இது பண்ணக்கூடாது. அந்த தேவையில வச்சு அந்த நம்பர் கொடுப்பார். 6 லட்சம் பேர் போஷித்த தேவை போசியாது இருப்பார். அது கூட
தேவையிலிருந்து யோசிப்பாரு, வியாதியிலிருந்து இசைக்கா ராஜா போல வியாதியிலிருந்து கத்தெல்லாம் பண்ணுவான். பூர்ண விடுதலை கொடுத்தும் மாத்திரல, அவங்களுக்கு ஆதரவா இருக்கிற எப்படி யோனாவுக்கு ஆண்டவர் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்து அக்கிரமத்தை நிமித்தமா அந்த பாரத்தை என்ன பண்ணலாம் லேசாக்கும்படி கத்தர் செய்தார். ராஜா மேற்கொண்டு ஒரு வாசல் சொன்னது கத்தர் மாற்றி. அதுபோல இந்த நாளிலே கத்தர் அந்த பாரத்தை ஏற்றுக்கொண்டு மாற்றிப்பட நல்லவராக இருக்கிற நம்ம எல்லாரும் சுபம். எங்களை நேசிக்கிறதானே பரலோகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டதான மன மகிழ்ச்சி நாளுக்கு கூட செபிக்கிறேன். கத்தர்மேல் உன் பாரத்தை வைத்து அவரே உங்களை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் வியாதியாக ராஜாவுக்கு நகரத்துக்கு வியாதி சுகத்துக்கும் நகரத்துக்கே ஆதரவாக வியாதியாக இருக்கிறவர்களுக்கு நீர் ஆதரவாக சுகத்திற்காக குழந்தை இல்லாமல் இருக்கும் அண்ணாவின் பாதத்தை நீக்கி ஆண்டவரே சொத்து ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். இறைச்சிக்காக ஆண்டவரே அப்பா கேட்கிறாங்க. அப்பா நாங்கள் எல்லாரும் வெள்ளைக்காயும் இப்படி நான் வெள்ளை போடுங்கன்னா நான் சாப்பிட்டு இருக்கோம்னு என்னப்பான்னு சொன்னது காலை மாற விளைத்து அந்த பற்கள் எல்லாம் கடித்து போகிறது. எப்படியெல்லாம் அழகு பார்த்துருக்கேன். இந்த தேவை என்று ஒரு சிலர் கேட்கலாம். எங்கள் வீட்டில் வருமானம் இருக்குது, வீட்டில் எதுவுமே இல்லை கொடுக்க ராஜாதி ராஜா நிறைய பேரோட குடும்பத்தை தேவையில்லாத பிரச்சனை அவையெல்லாம் மாற்றி போடும்படியா இந்த வரையில செபிக்கிறது. மாற்றி போடும்படியா மாற்றி போடும்படியாக அந்தவரே நான் சோதரிக்கிறேன். அந்தவரே அப்பா சோதரிக்கிறேன். எல்லாம் பாருங்க லகுவாக்கத்துக்கு நன்றி தான். எல்லாம் பாருங்க லகுவாக்கத்துக்கு நன்றி தான். சோதரிக்கிறேன். அன்றே அப்பா தமிழ்நாட்டுக்காக செபிக்கிறோம். முதலமைச்சராக இருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரே முதலமைச்சராக இருக்கிறேன். பன்னீர்செல்வம் அவர்களும் அன்றே அப்பா நாங்கள் அவர்களும் உபவாசம் இருந்து எங்கள் தேசத்துக்காக நாங்கள் செலவு பண்ண போகிறோம். அவர்களை நீங்கள் ரட்சிங்கப்பா, நீங்கள் ரட்சிங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அப்படிலாம் யோசப்பட்ட வாங்க, எங்க தேசத்துல நாங்கள் சாமத்தை மாற்றி காட்டுறோம்னு சொல்லி வயிறு தேசத்துல இருக்கிற அப்பா இந்திய தேசத்துல இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடிக்காக செபிக்கிறோம். அவரை ராட்சியத்தில் உபவாசத்துல இருந்து அட இந்தியாவில் ஒரு கொரோனா கூட இல்லாமபடி மாற்ற ஆண்டவரை உமாத கூட ஆண்டவரை நினைவேல இருந்த ராஜாக்கள் போல இவங்கெல்லாம் இப்படி இருப்பார்கள். அத்தனை சேமத்தை கூட நன்றி உள்ளது நன்றி உள்ளது தொடர்ந்து என் ஆசீர்வதிக்கிறது. என்னை தாழ்த்தி வருகிறது. இதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தை செபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். நாத்துமாவே கர்த்தர் என் முழு உள்ளமே பரிசுத்த நாத்துமாவே கர்த்தர் செய்த சகலமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை வந்து பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு இன்று இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம் மனிதனோடு கூட இருப்பாங்க. அன்பான கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மே மாதம் கர்த்தர் நமக்கு சொன்ன வாக்கு தத்துவங்களை இந்த நாளிலே நாம் வாசிப்போம். சங்கீதம் 55வது சங்கீதம் 22வது வசனம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்றார். அருமையானவர்களே, கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை